Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து ஸ்லீவ் பார்ட்டுக்கு தான் டிசைன் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இதோட பேக் நெக்கு வந்து நான் ஏற்கனவே டிசைன் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிருப்பேன். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேலே ஐ பட்டன்லயும் உங்களுக்கு வந்து தரேன். பார்க்காதவங்க பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஸ்லீவ் பார்ட்டுக்கு தான் டிசைன் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எல்போ லென்த் ஸ்லீவு. இது வந்து ஒரு 9 inches ஹைட் உள்ள ஸ்லீவ் இது. இதில் வந்து உங்களுக்கு வந்து சின்ன பார்டர் ஒர்க் தான் நான் பண்ணியிருப்பேன். ஏன்னா கஸ்டமர் வந்து உங்களுக்கு பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருந்தால் போதும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் வந்து ஒரு 3 lines வந்து கொடுத்துட்டு 2 லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கோல்ட் கலர் சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் இந்த பார்டரை. இல்லை ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆம்கோல் கிட்ட தான் நிறைய ஒர்க்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து உங்களுக்கு நான் ட்ரேசிங் ஷீட்டில் காட்டுறேன். ஸோ இப்போ நல்லா கிளியராக தெரியும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு கொடி டிசைன் தான் இதில் வந்து நான் ட்ரா பண்ணியிருப்பேன். இது ஃப்ரீ ஹேண்டில் தான் ட்ரா பண்ணேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர் ஷேப்பும் அதே மாதிரி லீஃபும் நிறைய கொடுத்துருப்போம். கீழே வந்து பார்த்திங்கன்னா அதை கீழே வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன்ஸ் வந்து கொடுத்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து இருக்கிற மாதிரி இந்த ஒர்க் வந்து நம்ம ட்ரா பண்ணியிருப்போம். இது வந்து ஒரு ஹெவியான ஒரு ஸ்லீவ் டிசைன். ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி எப்படி டிசைன் பண்ணலான்றதை தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ட்ரேசிங் ஷீட் வேணும்னா நான் பிளாகில் அப்லோட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி டிசைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்லீவில் வந்து ட்ரேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளவர் இருக்கிற மாதிரி இந்த ஒர்க் தான் நம்ம இன்றைக்கி வந்து பண்ண போகிறோம். இது என்ன சைடில் கிளாத்துன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரவுண்ட் ஃப்ரேமில் வந்து நமக்கு இந்த ப்ளவுஸ் வந்து பத்தாதனால இந்த கிளாத்தை வந்து நான் சைடில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழேயும் இந்த கிளாத் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு இந்த ரவுண்ட் ஃப்ரேமில் வந்து ஃபிட் ஆச்சு. ஸோ நம்ம கடைசியாக ஒர்க் பண்ண பிறகு அந்த கிளாத்தை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெவியான ஒரு டிசைன் தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ் இருக்கும், அதே மாதிரி லீவ்ஸும் இருக்கும். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்டருக்கு வந்து ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து சிம்பிளான பார்டர் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஹெவியான ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லீஃப்க்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மெட்டீரியல் வந்து காப்பர் கலரில் இருக்கிற ஜர்தோசியும் அதே மாதிரி கோல்ட் கலரில் இருக்கிற ஜர்தோசி வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த லீஃபெல்லாம் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதாவது லீஃப் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த லீஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பஞ்ச் ஆஃப் லீஃப்க்கு வந்து நம்ம வந்து கோல்ட் கலர் ஜர்தோஸ் யூஸ் பண்ணி லீப் ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சைடில் இருக்க இந்த பஞ்ச் ஆஃப் லீப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பர் கலர் ஜர்தோஸ் யூஸ் பண்ணி லீப் ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். ஸோ இதுவும் இதே மாதிரி பிசுறு இல்லாமல் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆப்போசிட் சைட்லேயும், அதாவது ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா பாதி சைடு இருக்க டிசைன் தான் நம்ம அதே பாதி சைடில் இருக்கும். ஸோ இதில் என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதே வந்து நம்ம அந்த சைடுக்கும் நம்ம வந்து ஒர்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்க இந்த லீஃப்க்கெல்லாம் வந்து நம்ம ஜர்தோசி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அது எப்படி கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த லீஃபை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பேஸில் வந்து நம்ம வந்து ஒரு லைன் வந்து ஜர்தோசி வந்து கொடுக்குறோம். ஸோ இது எதுக்கு கொடுக்குறோன்னா நம்ம வந்து லீப் ஸ்டிச் வந்து பண்ணும்போது அது நல்ல எம்போஸ்டாக இருக்குங்கிறதுனால கொடுக்குறோம். யூஸ்வலாக நம்ம த்ரெட் வச்சு நம்ம வந்து லீஃப்க்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது பேஸில் வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் ரோப் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து நல்லா எம்போஸ்டாக தெரியறதுக்காக. ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா எம்போஸ்டாகவும் இருக்கும், பார்க்கவே வந்து நல்ல ஒரு அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பேஸில் வந்து ஜர்தோசி கொடுக்குறோம். இப்போது நம்ம வந்து லீப் ஸ்டிச் வந்து கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த எட்ஜஸ்லேருந்து தான் நான் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் லாக் ஸ்டிச் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த ஜர்தோசியை வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு தான் வந்து புல் பண்ணி திரும்ப கொண்டு வரணும். ஸோ இந்த லீஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு முதல்ல நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு, அதாவது அந்த லீஃபோட பாதி சைடுக்கு நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி லீப் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்த பாதி சைடு வந்து நம்ம எண்ணாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு மைல்டான வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கேப் இருக்கும் சென்டர் போர்ஷனில். ஸோ அதில் வந்து நம்ம பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதை நான் இப்போ எப்படி கொடுக்குறேனோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஆஃப் சைடுக்கு மட்டும் ஜர்தோசி வந்து கொடுங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கும்போது ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி கொடுக்குறேன்னு.
இப்போ ஒரு சைடு வந்து நம்ம லீஃபை வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ண பிறகு எண்ணாட் வந்து போட்டுட்டு அடுத்த சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம அந்த எட்ஜஸ்லேருந்து திருப்பி அடுத்த சைடை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல எம்போஸ்டாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும் இந்த லீஃபு. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணி அடுத்த பஞ்ச் ஆஃப் லீஃப்க்கு வந்து நம்ம வந்து லீஃப் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 லீஃப்க்கு வந்து கோல்டு கலரும் இந்த 3 லீஃப்க்கு வந்து நம்ம வந்து காப்பர் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸில் வந்து அந்த காப்பர் கலர் ஜர்தோசி வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேஸில் கொடுத்துட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி லீஃப் ஸ்டிச் வந்து பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சைடு இல்லாமல் அடுத்த சைடுக்கும் வந்து இதே தான் நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து இங்கே எண்ணாட் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி நம்ம இப்போ வந்து லீஃபை வந்து ஃபில் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து தான் அந்த ஜர்தோசியை வந்து கொடுக்குறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரி ஃபஸ்ட்டே மெஷர் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லீஃப்க்கு வந்து நம்ம கோல்டு கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணி எப்படி ஃபில் பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து காப்பர் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணியும் வந்து இந்த லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ணுறோம். அதாவது ஒரு சைடை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அங்கே எண்ணாட் போட்டுட்டு திருப்பி வந்து இன்னொரு சைடை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இதை நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம வந்து லீஃபை வந்து ஃபில் பண்ண பிறகு இதோட அவுட்லைனில் வந்து நம்ம காப்பர் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணியே வந்து அவுட்லைன் வந்து கொடுக்குறேன். ஸோ யூஸ்வலாக வந்து நம்ம ஜரி த்ரெட்ல எப்படி செயின் ஸ்டிச் வந்து கொடுப்போமோ அவுட்லைனுக்கு அதே மாதிரி நான் ஜர்தோசி யூஸ் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போது இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டர் போர்ஷனில் வந்து நான் வந்து கோல்ட் கலரில் இருக்க சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அவுட்லைனில் வந்து ஜர்தோசி வந்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இந்த 2 லீஃபுக்கும் சரி இந்த 2 லீஃப்க்கும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதே மாதிரி மற்ற எல்லா லீஃப்க்கும் வந்து நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம லீஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒரு சைடில் நம்ம வந்து அதாவது ஸ்லீவோட இந்த பாதி சைடுக்கு என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதே தான் வந்து அடுத்த சைடுக்கும் நம்ம வந்து ஒர்க் பண்ணியிருப்போம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சில லீஃப்க்கெலாம் ஃபில் பண்ணாமல் இருக்குல்ல, ஸோ அந்த இடத்துலலாம் வந்து நான் பியும் ஜேயும் கொடுத்து வச்சுருப்பேன். ஸோ பீன் கொடுத்துருக்க இடத்துலலாம் வந்து பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து லீஃப் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதே மாதிரி ஜேன் கொடுத்துருக்க இடத்துலலாம் வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டான ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 2 லீஃப் அதாவது இந்த ஜேன் கொடுத்துருக்க இடத்துலலாம் வந்து நம்ம ஜர்தோசி கொடுக்க போகிறோம்ல, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜர்தோசி தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நார்மல் ஜர்தோசியை விட இந்த ஜர்தோசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல ஹோல்ஸ் வந்து தெரியும் உங்களுக்கு. ஸோ ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிக்னஸ்லாம் வந்து இந்த ஜர்தோசி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ ஜர்தோசி யூஸ் பண்ணி லீஃப்க்கு வந்து ஃபில் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த 3 லீஃப்க்கும் சரி அந்த சைடில் இருக்க 3 லீஃப்க்கும் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ இந்த ஜர்தோசியை வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது எப்படி கொடுக்குறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண மாதிரி இந்த லீஃபை வந்து நம்ம இப்போ வந்து ஃபில் பண்ண போகிறதில்ல ஜர்தோசி யூஸ் பண்ணி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து சென்டர் போர்ஷனில் ஃபஸ்ட்டு ஜர்தோசி ஸ்ப்ரிங் கொடுத்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ஸோ அடுத்த சைடில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சைட்லேயும் வந்து நம்ம ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து சேம் டைமில் வந்து கொடுக்குறோம். இதே வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணும்போது பேஸில் வந்து ஜர்தோசி வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் நம்ம வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஆப்போசிட் சைடில் வந்து ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணோம் அந்த லீஃபை. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. ஸோ இதே மாதிரி மற்ற எல்லா லீஃப்க்கும் நம்ம வந்து ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். அடுத்து நம்ம அடுத்த லீஃபை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கோல்ட் கலரில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த லீஃபை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ஒரு 3 பீட் மட்டும் ஃபஸ்ட்டு சென்டர் போர்ஷனில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி இந்த சைடில் வச்சு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச்சு அப்புறம் வந்து ஒரு 4 பீட் கொடுத்து அதாவது சென்டரில் ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அந்த லைனில் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இந்த காப்பர் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணி ஒரு சைடை மட்டும் ஃபில் பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து இந்த லீஃப்க்கும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடை நம்ம ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ண பிறகு எண்ணாட் போட்டுட்டு அடுத்த சைடுக்கு வந்து நம்ம ஃபில் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பீட் கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச்சு திருப்பி மேலே புல் பண்ணி கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போது ஒரு 4 பீட் வச்சு இங்கே வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி இந்த ஒரு சைடை ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்ணாட் போட்டுட்டு அடுத்த சைடுக்கு வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இப்போது நம்ம இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஆப் சைடு லீஃபை வந்து நம்ம ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ண பிறகு இங்கே வந்து எண்ணாட் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அடுத்த ஆப் சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லீஃபோட ஆப் சைடுக்கு பீட்ஸ் யூஸ் பண்ணி திருப்பி வந்து ஃபில் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு.
ஸோ இப்போது இங்கே எண்ணாட் வந்து கொடுத்துட்டு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, ஸோ அந்த கேப்பில் வந்து நான் வந்து இதே சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம பீட்ஸ் யூஸ் பண்ணி லீஃப் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா லீஃபும் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணியும் பீட்ஸ் யூஸ் பண்ணியும் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜர்தோசி யூஸ் பண்ணி லீஃபை வந்து ஃபில் பண்ணிவிட்டு சென்டர் போர்ஷனில் நான் பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக வந்துருச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லீஃப்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். அதெல்லாம் வந்து நம்ம த்ரெட் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் போர்ஷனில் வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து நான் ட்ரா பண்ணியிருக்கேன்ல, ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காப்பர் கலரில் ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் அப்புறம் வந்து கொஞ்சம் குட்டி சைஸ்லேயும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கோல்ட் கலரில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த 2 மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃப்ளவர் டிசைனை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரி நீடிலில் ஒர்க் பண்ணாமல் நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து போகிற அளவுக்கு காது பக்கம் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி நீடில் வாங்கிக்கோங்க. நான் வந்து டபுள் த்ரெட்டில் தான் வந்து ஒர்க் பண்ணுறேன். ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போது நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த ஃப்ளவர் ஷேப்புக்கு முதல்ல வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த பெரிய பெட்டல் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் நம்ம இப்போ வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரேம் கடியிலேருந்து நீடில் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம பெரிய ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லை காப்பர் கலரில், ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை இந்த நீடில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது காது பக்கம் வந்து உங்களுக்கு வந்து அந்த நீடில் வந்து சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஜர்தோசி உள்ளே போகுது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஜர்தோசி அதாவது நீடில் வந்து எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அதுக்கு பக்கமாக வந்து நம்ம திருப்பி நீடில் வந்து இந்த மாதிரி ஃப்ரேம் கடையில் உள்ளே கொண்டு போய்க்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே உங்களுக்கு வந்து அந்த ஜர்தோசி வந்து நல்லா வளைஞ்சு வந்திருக்கு பெட்டல் மாதிரி. ஸோ இப்போ இது வந்து தூக்கிட்டு இருக்குல்ல, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த சைடில் அதாவது அந்த ஆப்போசிட் சைடில் வந்து அதை வந்து லாக் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த ஜர்தோசி இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி வந்து நம்ம லாக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த சென்டர் போர்ஷன் அதாவது இந்த 2 பெட்டலுக்கும் நடுவில் ஒரு சென்டர் போர்ஷன் இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து நம்ம இந்த நீடில் வந்து இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கோங்க. நம்ம சின்ன சைஸில் வந்து ஜர்தோசியை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ இப்போ அந்த ஜர்தோசியும் அதே மாதிரி சுகர் பீட்ஸ் ஒன்று, ஸோ இதை கொடுத்து கடைசியாக வந்து இந்த எண்டில் வந்து வச்சு இப்படி ஒரு ஸ்டிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த அழகாக வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இதே மாதிரி நம்ம எல்லா பெட்டல் அதாவது நம்ம ட்ரா பண்ணி வச்சுருக்க எல்லா பெட்டலுக்கும் வந்து இதே மாதிரி தான் நம்ம வந்து ஜர்தோசி ஸ்ப்ரிங்கும் சுகர் பீட்ஸும் வந்து கொடுக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப அழகாக வந்திருக்கும் நமக்கு. ஸோ ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து நமக்கு நீட்டாக வந்து கிடச்சிடும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து எல்லா பெட்டலுக்கும் வந்து இது ஜர்தோசி ஸ்ப்ரிங் வந்து கொடுக்கணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவரால் காட்டுறேன். இப்போ நம்ம அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் ஷேப்பை வந்து கொண்டு வந்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்டர் போர்ஷனில் ஒரு கேப் இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சம்கி வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதுதான். இது வந்து நான் சில்வர் கலரில் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஸ்மால் சைஸு. ஸோ இது எப்படி கொடுக்குறேன்றதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு சம்கி ஒன்று கொடுத்துட்டு ஒரு ஸ்டிச்சு பக்கத்துலேயே வச்சு ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, திருப்பி அந்த ஜர்தோசி கிட்ட கொண்டு வந்து ஒரு ஸ்டிச்சு, திருப்பி ஒரு சீக்வன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது அதாவது அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம கொடுக்கணும். திருப்பி ஒரு லாக் ஸ்டிச்சு, திருப்பி வந்து அந்த ஜர்தோசி கிட்ட வச்சு ஒரு ஸ்டிச்சு, திருப்பி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். அதே மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம வந்து கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா தெரியும் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு. ஒவ்வொரு சீக்வன்ஸும் நம்ம கொடுக்கும்போது ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு பக்கத்துலேயே வச்சு ஒரு லாக் ஸ்டிச் வந்து கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அந்த ரவுண்ட் ஷேப்பு ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணணும். ஸோ நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு ஓவரால் வியூ காட்டுறேன். ஸோ இப்போது அந்த ஃப்ளவர் ஷேப்போட சென்டர் போர்ஷனில் வந்து நம்ம ஒரு லைன் வந்து சீக்வன்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, ஸோ அந்த கேப்பை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறேன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து டியூப் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பெரிய சைஸ்லேயும் கிடைக்கும், சின்ன சைஸ்லேயும் கிடைக்கும். நான் வந்து சின்ன சைஸ் டியூப் பீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். கோல்ட் கலரில் வந்து எடுத்திருக்கேன். இது நிறைய கலர்ஸில் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் ப்ளவுஸ்க்கு மேட்சாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட நான் வந்து சுகர் பீட்ஸும் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து நான் ஆரி நீடிலில் ஒர்க் பண்ண போகிறதில்ல, நார்மல் நீடில் அண்ட் த்ரெட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதே சின்ன சைஸில் இருக்கிற நீடில் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரேம் கடியிலேருந்து இந்த நீடில் வந்து சென்டர் போர்ஷன் வந்து வெளியில் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இந்த ஒரு டியூப் பீட்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் கொடுத்துட்டு இதை வந்து அந்த த்ரெட் வழியாக அப்படி கொண்டு வந்துட்டு இதில் வந்து இந்த சுகர் பீட்ஸை மட்டும் இப்படி தள்ளிடுங்க.
தள்ளிட்டு இப்போ வந்து இந்த டியூப் பீட்ஸை அதுக்குள்ளே வந்து நம்ம திருப்பி வந்து நீடில் வந்து இப்படி உள்ளே விடணும். ஸோ இப்போது ஃப்ரேம் கடியில் வந்து அந்த நீடில் நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இந்த டியூப் பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அரும்பரும்ப உங்களுக்கு அந்த ஃப்ளவர் போர்ஷனில் வந்து நிற்கும், சென்டர் போர்ஷனில். யூஸ்வலாக வந்து நம்ம ஃப்ளவர்லலாம் வந்து அந்த மொட்டு மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது இருக்கும். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த டியூப் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் நார்மல் நீடில் தான் வந்து கொடுக்குறேன். ஆரி நீடில்லையும் நம்ம வந்து இதே மாதிரி கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அடுத்தது கொடுக்குறேன். ஸோ அந்த கேப் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ டியூப் பீட்ஸை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணணும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போது நம்ம சென்டர் போர்ஷனில் உள்ள இந்த ஃப்ளவர் டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் 2 ஃப்ளவர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து ஒரு 2 ஃப்ளவர்ஸ் இருக்கும். மொத்தம் 4 ஃப்ளவர்ஸ்க்கு வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சில்க் த்ரெட் பிங்க் கலரில் வந்து எடுத்திருக்கேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா சம்கி வந்து எடுத்திருக்கேன். அதாவது சீக்வன்ஸ் வந்து காப்பர் கலரில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க சீக்வன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த 2 மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த ஃப்ளவர் டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் பெரிய சைஸில் நீடில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டை வந்து போட்டு வச்சுருக்கேன். இது வந்து 8x8 16 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த த்ரெட்டை வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நீடில் வந்து பெரிய சைஸில் உள்ள நீடில். நான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித் சம்கி யூஸ் பண்ணி அந்த ஃப்ளவர் டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி கம்ப்ளீட் பண்ண போகிறேன்றதை வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம இந்த ஃப்ளவருக்கு தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குல்ல ஃப்ளவரு. ஆனால் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி இந்த ஃப்ளவர் டிசைனை நம்ம ஒர்க் பண்ணும்போது மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித் சம்கி வந்து ஒர்க் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் த்ரெட் வந்து 8x8 16 ஸ்டாண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் த்ரெட்டு. அதே மாதிரி பெரிய நீடில் வந்து எடுத்திருக்கேன். காது பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த த்ரெட்டு போகிற அளவுக்கு இந்த நீடில் வந்து இருக்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த ஃப்ளவரோட சென்டர் போர்ஷனில் நான் பீட் வந்து கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் பேர்ல் பீட் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சென்டர் போர்ஷனில் இந்த பேர்ல் பீடை வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து வந்து நான் சுகர் பீட்ஸை வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த சுகர் பீட்ஸை மட்டும் அப்படி விட்டுட்டு அந்த நீடில் வந்து திருப்பி பேர்ல் பீடுக்குள்ளேயே வச்சு திருப்பி த்ரெட்டை வந்து புல் பண்ணி வெளியில் எடுங்க. எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு நாட் வரும் பாருங்கள். அதை வந்து அந்த மேலே உள்ள அந்த சுகர் பீட்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி லாக் ஆகிடும். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூப் பீட்ஸுக்கு வந்து நம்ம நார்மல் நீடில் ஒர்க் பண்ணல. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து நான் ஆரி நீடில் வந்து ஸ்டிச் பண்ணி காமிச்சேன். இப்போது நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வித்து சம்கி வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த பெட்டல் ஷேப்க்கே நம்ம கொடுக்காம ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த இடத்துலேருந்து நான் நீடில் வந்து இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கிறேன். த்ரெட்டை வந்து இந்த மாதிரி சுருட்டிக்கிறேன் நல்லா. இப்போ வந்து நான் சம்கி அதாவது சீக்வன்ஸை வந்து இந்த இடத்துல வச்சுக்கிறேன். கொஞ்சம் லாங்காக வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த மாதிரி நீடிலில் வந்து த்ரெட் அப்படி சுற்றிக்கிட்டு அந்த சம்கிக்குள்ளே இந்த நீடில் வந்து இந்த மாதிரி உள்ளே விடணும். அதாவது அந்த நீடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சம்கிக்குள்ளே போகிற மாதிரியான காது பக்கம் கொஞ்சம் சின்னதாக இருக்க நீடிலாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த த்ரெட்டை வந்து இந்த கையில் பிடிச்சிக்கிட்டு கீழே வந்து அந்த நீடில் வந்து நம்ம இப்படி புல் பண்ணி இழுத்தோன்னா உங்களுக்கு வந்து இந்த லாங்காக வந்து இந்த நாட் வந்து விழுந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம வந்து அந்த ஃப்ளவரை சுற்றி அதாவது அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம கொடுக்க மாட்டோம். அது ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி நம்ம இந்த சம்கியை வச்சு கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நான் அடுத்தது கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட் இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. சம்கியை வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீடிலில் வந்து அந்த த்ரெட் இப்படி சுற்றிட்டு அந்த சம்கிக்குள்ளே இந்த நீடில் இப்படி உள்ளே விட்டுட்டு டைட்டாக இப்படி பிடிச்சிட்டு இப்படி உள்ளே விட்டிங்கன்னா அந்த நாட் வந்து உங்களுக்கு விழுந்துடும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் இருக்குது பாருங்கள் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நடுவில். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக திருப்பி நம்ம சம்கி யூஸ் பண்ணி திருப்பி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த 2 த்ரெட்டுக்கும் நடுவில் அதாவது 2 ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கேப்புக்கு நடுவில் தான் நம்ம வந்து திருப்பி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறோம். ஒரு செகண்ட் லேயராக போட போகிறோம். ஸோ அந்த மாதிரி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே உள்ள கிளாத் வந்து தெரியாது, ரொம்ப அழகாக இருக்கும் 2 லேயராக கொடுக்கும்போது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் நம்ம இப்போவும் வந்து இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுக்குறோம். ஸோ இது வந்து நம்ம சுற்றி வந்து அந்த கேப் அப்படியே ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.